பாஜக கூட்டணியைச் சேர்ந்த 12 பேர் மாநிலங்களவை எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வு. 119 எம்பிக்களுடன் மீண்டும் பெரும்பான்மை பலத்தை பெற்றது பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா புறப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் வழியனுப்பி வைத்தனர். அமெரிக்கா சென்று வந்த பிறகு அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில், மாற்றம் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சீ என கருத்து. மாறுதல் ஒன்றுதான் மாறாதது, வெயிட் அண்ட் சீ. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும். மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிரான வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள். கார் பந்தய விவகாரத்தை எல்லாம் அவசரமாக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம். சென்னையில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் தாக்கல் செய்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டுச் சென்றார். வழி அனுப்பி வைக்க திரளான கட்சி தொண்டர்கள் விமான நிலையத்திற்கு வருகை. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குறித்த தனது கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என அண்ணாமலை கருத்து. 39 வயதான தான் பேசியதை விட 70 வயதுடைய இபிஎஸ் அவதூறாக பேசியது சரியா எனவும் கேள்வி. பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டும் மமதா பதவி விலக வலியுறுத்தியும் கொல்கத்தாவில் தலைமைச் செயலகம் நோக்கி மாணவர்கள் பேரணி. போலீசார் தடியடி நடத்தியதில் பலர் காயம். வன்முறையில் ஈடுபட்டதாக 245 பேர் கைது. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலில் இன்று கும்பாபிஷேகம். கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிப்பு. வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நாளை தொடக்கம். வெளி மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல். கர்நாடகாவிலிருந்து மூட்டை மூட்டையாக கடத்தி வரப்பட்ட குட்கா தொடர்பாக லாரி ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்துவா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதற்கு நமிதாவிடம் வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. நமிதா விவகாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக எது நடந்திருந்தாலும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கருத்து. எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அண்ணாமலையால் அழிக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை விரக்தியில் பேசி வருவதாகவும் கருத்து. விஜய் அறிமுகப்படுத்தியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் மனு. யானை சின்னத்தை விஜய் கொடியில் பயன்படுத்த பிஎஸ்பி கட்சியினர் ஆட்சேபம். பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு பின் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்த பெண் உயிரிழந்த விவகாரம். 3 மருத்துவர்கள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்தது சுகாதாரத்துறை. புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு தொழிற்சங்கங்கள் கடிதம். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று பேச்சுவார்த்தை. பழைய காரை கழித்துவிட்டு புதிய கார் வாங்குவோருக்கு 1.5% முதல் 3.5% வரை தள்ளுபடி வழங்க கார் நிறுவனங்கள் முடிவு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ராஜினாமா. நடிகர்கள், இயக்குநர்கள் மீது நடிகைகள் அளித்துள்ள பாலியல் புகாரின் எதிரொலியாக பதவி விலகினர். கன்னட நடிகர் தர்ஷன் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறையிலிருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றம். சிறைக்குள் காபி குடித்தபடி புகைப்பிடிக்கும் வீடியோ வெளியானதால் நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் காரை பார்க்கிங் செய்வது தொடர்பாக அண்டை வீட்டார் இடையே கைகலப்பு. உருட்டுக்கட்டைகள், கிரிக்கெட் பேட்டால் எதிர்த்தரப்பின் காரை அடித்து நொறுக்கியதாக 2 பெண்கள் உள்பட 6 பேர் கைது.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 2ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல்.